ஜெபம் செய்வோம். யாருமானால் படித்து கண்ணில் மூடி இந்த காலவேளை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்களை என்னை தட்டி எழுப்பி நான் இன்னும் நேசிக்கிறேன், இன்னும் பிரியமா இருக்கிறேன், இன்னொரு சந்தர்ப்பத்தை கொண்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்க மேல என் மேல அளவில்லாத அனுபவித்ததுனால இந்த காலையில் அவர்கள் நன்றி சொல்ல முடியாது, நாம் துணைப்படுத்த முடியாது. இந்த நேரத்தை நமக்கு தந்ததுக்காக நன்றி சொல்வோம். துதிகள் மத்திய வாசமாய் இருக்கிற பரிசுத்த தகப்பனே, எல்லா சூரியப்படுத்த காலங்களுக்காக நன்றி அப்பா. இரவு முழுவதும் செட்டைகள் நிழல்கள் படுக்க வச்சுங்க. அப்படியாக அன்புக்கும் பாதுகாப்பும் இரவு முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்து இப்படி செட்டைகள் நிழல்கள் நல்ல தூக்கத்தை கொடுத்து இன்னொரு பேசிய இந்த கால வேளையை கட்டி எழுப்பி புதிய நாளை காணும் சொல்லிக்கிறதுக்காக நமக்கு நன்றி சொல்ல முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, வார்த்தை தியானிக்க முடியாமல் சமூகத்தில் வந்து இருக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பிரசங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆலய முழுவதும் பிரசங்கத்தில் நடக்குது. இந்த ஆலய முழுவதும் நடக்குது. இந்த பலிபீடத்தில் நீங்க கூட இருக்கணும். இருக்கிற ஆராதனை சமூகத்தில் காத்துக்கொண்ட பிள்ளைகள் வேதாசனத்தை தாசனமாக கேட்கிற ஒரு செவிகள் இருக்காங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனைக்காக நான் சொற்களை எழுதுவேன். சொற்களை 57ஆம் பாடல் பாடுவோம். 57ஆம் பாடல் சொற்களை 57ஆம் பாடல் பாடுவோம். 57ஆம் பாடல் உட்காருவோம். நல்லாசிரிய விழுந்த காலங்களில் சமூகத்தாதிக்கிற பிள்ளைகளில் என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், திருச்சூர் பிள்ளைகளுக்கும், கிராமத்து ஒவ்வொரு ஜனங்களும் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதிலே மகிழ்ந்து கலைப்பது. இந்த புதிய நாளை எல்லாம் புதிதாய் மாற வேண்டும். நேற்று தின காரியம் செய்வதனால வசனம் சொல்லுது, கவலைப்படுகிறனால் எவன் தன் சரத்தில் ஒரு முழத்தை கொட்டுவான். கவலைப்படுவதனால சரத்தில் ஆரோக்கியத்தை குறைச்சாலுடைய ஒரு முழத்தை செய்ய முடியாது. காலவேளை கர்த்தர் தந்த நாள்ல மகிழ்ந்து கலை கொள்ள முடியாது. இந்த காலவேளை யாவரையும் சகல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்ம திருச்சம் பிள்ளைகளோடு நம்முடைய கிராம ஒவ்வொரு ஜனங்களும் கூட இருப்பாராக. புதிய நாள், புதிய கிருபை, புதிய சுகம், புதிய பலத்தை பெற்ற நாம அவருக்கு நன்றி சொல்ல என்ன செய்கிறோம். இந்த காலங்களில் வந்திருக்கவங்க யாரையும் கேட்கிற சொல்லிடு மறுபடியும் உங்களை வாழ்க்கை ஆஸ்வதிக்கிறேன். சொன்னார்கள் மூன்று கூட இருப்பாங்க. இந்த நாளில் சற்று நேரம் தியானத்தின் பகுதி ரேலதீதம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் வாசிக்கிறேன். ரேலதீதம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 26 27. அப்போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இதோ நம் மாம்சமுடைய தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத
அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? வார்த்தை வெளிப்படுத்தின வார்த்தை சொல்லு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன், முந்தினோடு பிந்தினமா இருக்கிறேன். அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். மோசேக்கு தரிசனமாகும் போது விதமா சொல்கிறார், நான் இருக்கிறாகவே இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். தன்னை சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லி வெளிப்படுத்தினார். எரேமியாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், நான் மாம்சமல்ல யாவருக்கும் ஆண்டவராக இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஒரு பக்தர் விதமாக ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருந்தாரு, உங்களுடைய பிரச்சனை மலையை போல இருக்கா, ஆனா நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. ஒரு பாடல்கள் படம் பாருங்க, மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குவது லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். அப்போ முதலாவது மாம்சமான யாவரும் அவரை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவருடைய வார்த்தையினால எரேமியாவுக்கு உரைக்கும் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் ஆண்டவராக இருக்கிறேன், என்ன செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ? நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் தன்னுடைய சொல்லுவாங்களா, ஐயா தனி தலைக்கு மேல ஏறிக்க எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாததுனால, இதுக்கு மேல என்னால தாங்கிக் கொள்ள முடியாது. அநேக செல்வப்பட்ட பேப்பர் ஒவ்வொரு நாள் வாசிக்கும் போது பாருங்க, தற்கொலை நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. முதல் தற்கொலை டெல்லி, முதல் இடம் டெல்லியா, 2வது இடம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா வழி தெரியாம தவிக்கும் போது என்ன செய்வோம், எங்கே போவோம், யாருக்கு போவோம், யார் எனக்கு உதவி செய்வோம் சொல்லி உங்களாய்த்துக் கொண்டு இருக்கும் போது எல்லா கதவுகள் அடைப்பட்டு தெரிந்த போது ஒரு வழி இல்லாம ஒரே ஒரு வழி தன் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார். ஏன்னா வழி தெரியாம இருக்கும்போது, எங்க போன தெரியாம இருக்கும்போது, யாருக்கு போன தெரியாம இருக்கும்போது தப்பான ஒரு முடிவு சரி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கிறது தற்கொலை. ஏன் அப்படின்னா தன் உண்டாக்கின ஆண்டவரை மறந்து, தன் உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவர், தன் உண்டாக்கின ஒரு ஆண்டு தெரியாம இருக்கிறதுனால நேரோட வாழ்க்கை என்னது வழி தெரியாம தவிர்த்து. நீங்க அந்த யாத்திரா புத்தகத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பாலத்தீனோடு கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தமான பூமி கொண்டு போகும்போது இவங்க விடுதலைப்பட்ட ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. 430 வருஷம் அடிமையா இருந்தவங்கள ஆண்டவர் விடுதலை பண்ணி கூட்டிட்டு போகும்போது சந்தோஷமா போன அவங்க பயம் வந்துட்டு வரவில்லை. எப்படின்னா முன்பாக செங்கல் இருந்துச்சு, பின்பாக பார்வோன் சேனை துரத்திட்டு வந்தாங்க. எப்படியாவது உங்களை பிடிச்சிட வேண்டும், இவங்களை அழிச்சிட வேண்டும் என்று சொல்லி தொடர்த்து வரும்போது ஜனங்க அதை பார்த்து முழுமுழுக்க ஆரம்பிச்சாங்க, பயந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்களாம், மோசைக்கு விரோதமாக முழுமுழுக்க ஆரம்பிச்சாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்களை கொல்லதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க, இங்க நாங்க அடிமத்திலிருந்து இருக்கும்போது நல்லா இருந்தோமே, வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தான்னு சொல்லி எங்களை பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போட சொல்லி இந்த வனாந்தரத்தில் எங்களை கொல்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஜனங்கள் கதறினாங்களாம். மோசைக்கு விரோதமா முழுமுழுக்க ஆரம்பிச்சாங்களாம். மோசைக்கு விரோதமா ஜனங்கள் எழும்ப ஆரம்பிச்ச. ஏன் வழி இல்லை, தப்பிக்க வழி இல்லை. பின்பாக பார்வோன் சேனை அவங்களை துரத்திட்டு வரும்போது முன்பாக என்ன இருக்கிறதா வழி இல்லை, ஓடுறதுக்கு வழி
நடத்துவார் என்று சொல்லி இந்த நம்பிக்கை இல்லாமல் போச்சு. நம்மளால் அடிமத்து 430 வருஷம் அடிமையா இருந்த நம்மளை விடுவித்துக் கொள்ளும் ஆண்கள் மேல நம்பிக்கை இல்லாமல் போய் விடுத்தோம். அநேக ஜனங்களை மறித்து போனாங்களே. தேவனுடைய கோபம் இந்த ஜனங்கள் உண்டு. மோச ஜனங்களுக்கு கோபம் வந்துச்சு. ஆனா அழைத்த ஆண்டவர் ஜீவனுள்ளார். நம்மளை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல அவர் வழி உண்டு பண்ணுகிற ஆண்டவர். அதான் சொல்றோம், நம்ம ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் சொல்லி தெரிந்தாதான் அவர் நோக்கி செபிக்கும். அது சொல்லுங்க, நீ செபிக்கிறதாக தேவன் ஜெபத்தை பதில் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தை இருந்தால் மட்டும்தான் ஜெபிக்கணுமா? இல்லைன்னா ஜெபிக்க செபிச்சு ஒரு புரியல் கடமைக்கு ஜெபித்து புரியவே கிடையாது. தேவன் என் ஜெபத்தை பதில் கொடுப்பார், என் தேவன் சந்திப்பார் மாத்திரம் செய்ய அவருடைய விசுவாசம் மாத்திரம் ஜெபிக்கணும். விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என் ஜெபத்தினால தரான்னு சொல்லி விசுவாசத்தை நான் ஜெபித்தால் ஜெபம் ஒரு பிரயோஜனம் தான். அப்போ தேவன் அவரை நடத்துவார், நடத்தும் ஆண்டவர் இதுக்கும் என்னை நடத்துவார் என்று சொல்லி அவங்க நான் மறந்துட்டான். நான் எப்படிப்பட்ட சொல்லி மறந்துட்டான். 10 வாதை கொடுத்தாங்க எகிப்து ஜனங்கள். தமிழ் ஜனங்கள் மீட்கப்படி அவ்வளோ கடையை செலுத்தி கொண்டிருந்த ஆண்டவரை மறந்து போனாங்க. இதை நடத்தும் ஆண்டவர் என்னை இனியும் நடத்துவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஆனா அழைத்த ஆண்டவர் சர்வதமுள்ள ஆண்டவர். தன் அழைத்து வந்த ஜனங்களுக்குள்ளாக அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி காண்பித்தார். என்ன சொன்ன மோசே, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண்பதில்லை என்று சொல்லி என்னதான் தெரியுமா? அந்த செங்கலை 2ஆக பிளக்க வச்சார். ஆண்டவர் சர்வதமுள்ள ஆண்டவர். அவரால் செய்யப்படாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் என்ன சொல்றாங்க, நான் மாம்சம் யாருக்கும் தேவனா இருக்கிறேன். தேவனத்தை என்னால் செய்யக்கூடாத விஷயம் என்ன உண்டு? ஏதாவது இருக்கா? என்ன செய்யக்கூடாத இருக்கிறதாப்பா? நம்ம அநேக நடக்குமா? இந்த காரியம் நடக்குமா? இதெல்லாம் செய்வார் ஆண்டவர் வாழ்க்கையில. இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது, எங்கிருந்து கட்டுறது காரியம்? எனக்கு அநேக ஜனங்கள் வட்டி வாங்கி கொண்டு தவிர்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி கட்ட முடியும்? ஓடி சூழலாகும். வழியே இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, வருமானம் இல்லை, எங்கிருந்து கட்ட முடியும்? அப்படி சொல்லுது, ஆபத்தை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? ஏன் நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வவல்லவர். அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அது விசுவாசிக்கிறேன். இந்த காலங்களில் சமூகங்களை என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவர் இல்லாததை இருக்கிற உழைக்கிற ஆண்டவர், இல்லாத இருக்கிற உழைக்கிற ஆண்டவர். செங்கல் 2ஆக போன கண்கள் எப்படி அது ஜனங்களுடைய கண்கள் பார்த்தீங்களா? அது அதிசயமான கண்கள். தேவன் செய்த அற்புதத்தை கண்ணார கண்ட ஜனங்கள் கடல் 2ஆ பிளக்கும் போது அதை பார்த்த கண்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள் பார்த்தீங்களா? இந்த காலங்களில் அதே அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மளால் மிஞ்சின காரியம் இது என்னால செய்ய முடியாது, இந்த காரியம் நடக்காது என்று சொல்லி நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சர்வவல்லவர் ஆண்டவர். நம்முடைய தேவனா இருக்கிறார், விசாரிக்கிறவரா இருக்கிறார். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தாசனிக்கப்படுத்த காலவர் அந்த சர்வவல்லவர் ஆண்டவருடைய காலத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? இந்த நாட்கள்
அநேக காரியங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. அநேக எதிர்பார்ப்புகள், அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகளுக்கு கடந்து போக போகிறோம். ஆண்டவரே, என் பலத்தால் முடியாதப்பா, என் சாமர்த்தியத்தில் முடியாத உடைய கருத்தை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், என் தேவைகளை அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் பொருட்படுத்துகிற சொல் யார் கண்கள் மூடி அவருடைய கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடகாய் வந்திடுவான். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். நான் நேசிக்கும் தேவனே என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலானந்தத்தில் தவிக்கிறோம், படகாய் நமது பாதுகாக்கிறார். இந்த இடத்துல இந்த காலங்களில் கடலை பார்த்து அர்ப்பணிப்போம். நாட்கள் பரிசுக்கப்படும் சர்வ நாட்களோடு கூட வர முடியாது. அவருடைய கருத்தாத்தை அர்ப்பணிக்கிறோம். மகாயிரக்கும் கிருபை பசுத்தம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களுக்காக நன்றியப்பா. நீ மாம்சம் யாவருக்கும் தேவனா இருக்கிறது. உங்கள் சேக்குற அதிசயங்கள் ஒன்றும் இல்லைப்பா. சகலத்தில் செய்ய வல்லவர். நீ சொல்லாக நீ கட்டளைக்க மாட்டேன். அதனால உடைய பிள்ளைகளப்பா இந்த சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைவாழ்க்கைப்பா பல பிரச்சனைகள், பல தேவைகளோடு, பல எதிர்பார்ப்போடு தவித்துக் கொண்டிருப்பாங்கப்பா. இந்த காரியங்கள் நடக்குமா? இந்த காரியம் கைப்பற்றி வருமான சிலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் ஒரு அற்புத செய்யும்படியாக செய்கிறேன். நீ சர்வமாண்டவர், நீ மாம்சமான யாருக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த காலையில் இப்படி சமூகத்திற்கா அவனுக்கு வந்து நாட்கள் செல்ல இருக்கணும். இதனால தகப்பனே எங்களை அன்பு வைத்து, எங்களை கிருபை வைத்து, எங்களை நேசித்து புதிய நடத்துவது போல நாங்களும் அப்பா உங்களுடைய அன்பை பெற்ற நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பில் ஐக்கியத்தை சமாதானம் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். போடாமல் பெருமை, குரோதம், விரோதங்கள் அப்ப எங்களுக்கு காணப்படாதவரே ஒற்றுமையோடு ஒருமனப்பட்டவர்களாக எங்களுக்கு கேள்வி செய்யும். இந்த பாவம் எல்லாருக்கும் பிரவேசிக்கப்படணும். சத்துருவானவர் இவர்களெல்லாம் சொல்றதை இப்படிப்பட்ட உலகத்தில் தகப்பனே நீங்க பிரசுத்தமா இருக்கிற போது, நீங்க ஒளியா இருக்கிற போது நாங்கள் உலகத்தோடு விசுவிட்டு வாழாத உலகத்துக்கு ஒளியா இருக்கிற எங்கள் நடக்கிற செய்கிற பேச்சு, பார்வை, எண்ணங்கள், சிந்தனைகள் ஆற்றல் நம்ம பிரசுத்தமாய் வாழைகளுக்கு கேள்வி செய்யும். இந்த நாள்ல எங்கள் திருச்சபை பிள்ளைகளும் கிராமத்தில் ஒவ்வொரு செவிகளும் தற்பனைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமாதானம், இப்படி சந்தோஷம், அப்படி ஆசைகள் ஒவ்வொரு எல்லா பேரவைகள், சுகவீர்கள், வியாதிகள், தர்த்தங்கள், பல சிறுமை எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். அநேகமாக சோதனை என்ன எப்படி சொல்லும் என்று அமலத்தோடு இருக்கும்போது மாம்சம் யாரும் தேவனாக கர்த்தர் எல்லாம் செய்யப்பட அதிசயமான காரியங்கள் உண்டு சொல்லி வாக்குறுத்த ஆண்டவரப்பா இந்த நாளை ஒவ்வொரு பிள்ளைகளுப்பா அப்பா அதிசயத்தை செய்கிற ஆண்டவர், அற்புதத்தை செய்கிற ஆண்டவர், அப்பா ஆண்டவர் நோக்கி பார்க்கத்தக்க இந்த நாலு விசேஷமாக பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதி பிள்ளைகளாக ஜெபிக்கிறப்பா, ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், வீட்டில் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் இருக்க பிள்ளைகளாக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கற்று சுகப்படுத்த முடியாது. இந்த நாளை எங்கள் பிள்ளைகள் கிராமத்து தினமும் செய்யப்பட வேலைகள், எடுத்த முயற்சிகள், பிரயாசம், பிரயாணம் எல்லாத்துக்கும் கூட என் கிராமத்துல பார்வையற்ற பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், ஒரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், சைக்கிள் ஒரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், அப்பா பைக் ஒரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், ஆட்டோ ஒரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், கார் ஒரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், டிராக்டர் ஒரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், பஸ் ஒரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன், லாரி ஒரு பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன். அப்ப நீங்க பாதுகாப்பாக பாதுகாப்பா இருக்க முடியாது. அதனால தகப்பனே அப்ப
உங்களுடைய பாதுகாப்பு பின்னாடி இருக்கட்டும். நீங்க வண்டி ஓட்டுற ஒவ்வொருத்தருடைய இருக்கக்கூடிய கஷ்டப்படும் நாள் முழுவதும் உங்களோடு கூட மனத்தில் பார்த்தை ஆசீர்வதித்து இந்த இரவுல சமூகத்தில் வந்து மக்கள் நன்றி எடுக்கக்கூடிய தாத்தாய் பணியை பொருட்படுத்துகிறார். இயேசு சொல்லுங்கள் நல்ல பிதாவே, யாரும் கர்த்தர் ஜெபத்தை சென்று சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வருஷப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு குற்றம் செய்து கொள்ளுங்கள் நாம் மன்னித்தது போல நாங்கள் செய்த குற்றங்கள் மன்னி எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படலாம். தீவிரங்களை சித்துக்களும் ராட்சமும் மனமை மகிமையும் என்றென்றைக்கும் விடுவீர்களே. என் ஆத்மாவே கர்த்தரை என் உடலே கர்த்தரை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தரோடு